இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2/6/2026. இந்த ஃபேன்சி நம்பர் இன்றைக்கி 2/6/26 அப்படின்னு உத்தராயண புண்ணிய காலத்தில் வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்தில் ரிஷப மாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அவர் மாலை 9:53 வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார். பின் பூராட நட்சத்திரம் வந்திருக்கும். இன்றைக்கி திதியின் பெயர் துதியை திதியின் பேர். 2வது திதி மாலை 6:39 வரைக்கும், பின்பு திருதியை திதி வந்துவிடும். இந்த திருதியை திதியும் செவ்வாய்க்கிழமும் சேரும்போது பண சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணலாம். அதெல்லாம் விருத்தியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய சுப செலவுகளையும் சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தும். இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும். ராகு காலம் 3-4:30 ராகு காலம். இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போடுறதுங்கிறது ரொம்ப பிரசித்தம். துர்கா அம்மனுக்கு விளக்கு போட்டு நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொள்வது அப்படின்னு பரம்பரையாக நம்ம செய்து கொண்டு இருக்கிற ஒரு பாரம்பரிய விஷயம். இன்றைக்கு குளிகை நேரம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், யமகண்டம் 9:00 10:30 மணி வரைக்கும். வடக்கு பக்கம் செல்பவர்களுக்கு சூலம் அப்படிங்கிறதுனால பால் அறிந்து விட்டு செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 2 நாழிகை இருக்கப் போகிறார். கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். அதாவது மேஷம் மற்றும் ரிஷபராசி ராசி. 5:52 சூரியனின் உதய நேரம். இன்றைக்கு சனி மீன ராசியிலே இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசியில் இருக்கிறார். சூரியன் ரிஷபராசியிலே, கூடவே சந்திரனோட எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி அந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் 8ல் இருக்கிறதுனால. சுக்கிரன் மற்றும் புதன் இவர்கள் மிதுன ராசியில் இருப்பார்கள். குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலே கேது, தனுசு ராசியிலே சந்திரன், கும்பராசியிலே ராகு என்று இன்றைக்கு கிரகங்கள் தன்னுடைய நிலைப்பாடை கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தவிர்த்து இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். எந்த காரியம் செஞ்சாங்கனாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக சொல்லுவோம், சாந்தமாக செய்வது, அமைதியாக செய்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாவனையில் நீங்கள் இன்றைக்கி காரியங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் நல்லதாக பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். இந்த நாளில் செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது இன்றைக்கி சிறந்தது. இது ரெண்டுமே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னா 5-3. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துக்காரர்களுக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொட்டீன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பண்ணிவிட்டு புதிய காரியங்கள் இன்றைக்கி செய்யணுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. மனதில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த எஃபெக்டை பண்ணணும்னு சொல்கிறோம். மற்றபடி இன்றைக்கி நல்ல ஜெயமான நாள். எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி துதியை மற்றும் திருத்தியை அப்படின்னு 2-3 திதிகள்லாம் இருக்குது. ஆரம்ப திதியே நன்னா இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நல்லது தான் நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். இன்றைய அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-3. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளாரே சுக்கிரனும் புதனும் இருக்கிறார். சுக்கிரன் ராசியில் இருந்தாலே பண வரவுக்கு உண்டு. இந்த பயணங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். உங்கள் ராசியை தான்
இன்றைக்கி சந்திர பகவானும் பார்த்துட்டுருக்கிறார். அதனால் நிறைய பயணங்கள், அதன் மூலியமாக வளர்ச்சி அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்திலுடைய முயற்சிகள் கொஞ்சம் யோசித்து நிதானித்து புஷ் பண்ணி செஞ்சிங்கன்னா காரியங்கள் வெற்றியாக அமையும். குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று அமைந்திருக்கிறார். இன்றைக்கி சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார், சந்திரன் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பம்னு எதனா காரியங்கள் பண்ணணுன்னா நீ தாராளமாக பண்ணுங்கள், நல்லதாக நடக்கும். 5, 8 என்ற நம்பரை கொஞ்சம் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். நன்மையாக பல காரியங்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடக ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குன்னு சந்திரன் இருக்கார், உங்கள் ராசிக்குள்ளர குரு இருக்கிறார். இந்த சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைய நாளில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிற இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள். இந்த கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் கிடைக்கிறலையேன்னு யோசிச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி கேளுங்க, கிடைக்கும். அதுபோல் நீங்கள் கடனை எதனா அடைக்கணுன்னா இன்றைக்கி அடைக்க ஆரம்பிங்க, கடகடன்னு அடைஞ்சு போயிடும். இன்றைக்கி பல மங்களகரமான காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யலாம், தைரியமாக நீங்கள் செய்யலாம். அதற்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. 2ஆம் இடத்துக்குரியவர் லாபத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம் சூரியனை. அதனால் கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதனா வேலையெல்லாம் நடக்கணுன்னாலும் இன்றைக்கி தாராளமாக செஞ்சு முடிச்சு கொள்ளுங்கள். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம். சந்திர பகவான் குரு பகவான் இவங்க 2 பேருக்கும் பரிவர்த்தனை யோகமாக இருக்குது. இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறது. அது குருவாக மாறும்போது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல உயர்வான செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். நல்ல மனநிலை இருக்கும். ஸ்பெக்குலேஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து முயற்சி அப்படிங்கிற விஷயத்தையும் சுகம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஊக்குவிக்கிறாங்க. இந்த செவ்வாயின் பார்வையும் சூரியன் பார்வையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பல விஷயத்திலும் உயர்வான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. நன்மைகள் பல காத்திருக்கிறது. 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்துக்குரிய சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகத்துக்குரிய குரு பகவானுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதனால் சுகங்களுக்கு இன்றைக்கி குறைச்சல் இருக்காது. நீங்கள் பல காரியங்களை இது வரைக்கும் செய்யலை, இனிமேல் செய்யலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அதற்கான முயற்சியை இன்றைக்கி பண்ணுங்கள். அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளாக மாறி நல்ல ஒரு ஆபத்தையும் கொடுக்கும். அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பரபரப்பாக இருக்கும். அதனால் நீ தாராளமாக இந்த காரியங்கள்லாம் செய்யலாம். வெற்றியான நல்ல நிகழ்வுகள் உண்டாகும். இன்றைக்கு அதிர்ஷ்ட நம்பர்னா 7, 9. வாழ்க வளத்துடன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குற இடம். சகோதரர்களோட ஒற்றுமையை கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு இருப்பதாக வைத்துக்கொண்டால் உங்களுக்கு லாபம் நிச்சயம். குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன கஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். சந்திரனே அமரும்போது லாபங்கள் உண்டு. அப்போ கஷ்ட நிவர்த்தி தீர்ந்து தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வாகனங்களில் பயணம் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சின்ன ரிப்பேர்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் இன்றைக்கி கூடுதலான அலர்ட். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட நம்பர் 5, 2. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த ராசியை பார்க்கக்கூடிய குரு இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதனாலே இந்த தாயை போல பரிவு, கருணை, அன்பு எல்லாமே இன்றைக்கி நிறைய இருக்கும். மற்றவர்கள் மேலே கொஞ்சம் அப்படி
இணை புரியாத ஒரு சகோதரத்துவத்துடன் பாசத்துடன் எல்லாரையும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. அது பல விதத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை, எல்லாரையும் அனுசரித்து செல்வதனாலே ஒரு மகிழ்வு, இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான நாளாய் அமைவதற்கு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறாரு. மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மூல நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அவர் உங்கள் ராசியின் 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே குருவினால் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் உங்கள் சந்திரன். அதனால் இன்றைக்கி எந்த காரியமும் இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுக்கானும் தர்மங்கள்லாம் பண்ணி எனக்கு பரிகாரங்கள்லாம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கினீங்கன்னா இன்றைக்கி பரிகாரத்துக்கான நாள்னு எடுத்துக்கிடுங்க. தாராளமாக தான தர்மங்களை கொஞ்சம் செய்யுங்க. அது முக்கியமாக அந்த 11:30 மணி நண்பகல்லேருந்து 12:20 வரைக்கும் கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களால் முடிந்த காரியங்களை உதவிகளை மற்றவர்களை செய்ய, அதுவே இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் நல்ல உற்சாகத்தையும் தருவதாக அமையும். 9, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே பரிவர்த்தனை யோகம் பெற்ற சந்திர பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவினாலே, உச்சம் பெற்ற குருவினாலே உங்கள் ராசி பார்க்கப்படுகிற இந்த சூழ்நிலை நன்மைகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப செலவுகளுக்கான நாள் இன்றைக்கின்னு வச்சுக்கலாம். மங்களமான நாள். எந்த செலவையும் தைரியமாக நீங்கள் செய்வீங்க. முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய செலவுகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். ஆனால் உங்கள் மனசில் ஒழுக்கமும் கடமையும் கடவுள் நம்பிக்கையும் உள்ளவரை உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் என்ன இலக்கை எதிர்பார்க்குறீங்களோ அதை அழகாக அடையக்கூடிய நன்மையும் இந்த நாள் உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். 6, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவாக மாறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தினால். சந்திரனின் இந்த பரிமாற்றத்தினாலே மனதிலே எல்லார் கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மைண்ட் செட் வரும். நட்பு பாராட்டி பலருடன் நீங்கள் பழகும் பழக்கங்கள் உங்களுக்கு இனிய நாளாய் இன்றைய நாளை மாற்றி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி திரும்ப சில காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அதுவும் உங்கள் ராசி 6ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 2ஆம் இடத்துக்குரியவரும் லாபத்துக்குரியவரும் மறைவாக இருந்து தன் பார்வையை செயல்படுத்துவதனாலே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே நன்மைகளும் இன்றைக்கி நிறைய நடக்கப் போகிறது. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல இனிமையான நாள். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் பஞ்சமத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆவது இடத்துல கடகராசியிலே உச்சம் பெறுகிற இந்த நாளில் பரிவர்த்தனை யோகமாக தொழில் என்ற ஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கார்றார். 10ல் குருவாக மாறும்போது பயணங்களை கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுப்பார். இன்றைக்கி மனதில் நல்ல பக்திமயத்துடன் எதையுமே சிறப்பாக செய்யணுன்னா டிசிப்ளின் அப்படிங்கிற ஒழுக்கம், கடமை உணர்வு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், கடவுள் நம்பிக்கை, இது 3மே ஒன்றா சேர்ந்ததுன்னா யாரும் இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இன்றைக்கி பக்தியுடன் ஒழுங்குபடுத்த மனத்துடன் நீங்கள் காரியங்களை செய்யும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.